ஒரு டெலிவரி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோவில் நானும் என் ஹஸ்பண்டும் நமக்கு என்ன பேபி பிறக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பையனா பொண்ணா? ஐயன் பொண்ணு. பொண்ணு தான். ஃபஸ்ட்டு நான் அப்படியே டெலிவரிக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரெயினில் ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரியாது இந்த அன்றைக்கி தான் டெலிவரி ஆக போகுதுன்னு. அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நாள் எடுத்த லாஸ்ட் செல்ஃபி. ஸோ இது நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்துச்சி குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஓகே ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கள் மாமியார், எங்கள் மாமனார்கிட்ட நிற்கிறாரு அவர். அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக என்னோடய டெலிவரி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புற கிளிப் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. அப்புறம் இது என்னோடய ஹஸ்பண்ட். இவருக்கு தான் எங்கள் மாமியார் போட்டு வைக்கிறாங்க. அப்புறம் அப்படியே பேக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மா கூட்டிகிட்டு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனோம். பட் மீன்வைல் எனக்கு வந்து டெலிவரி பெயின் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் அட்மிட் ஆக சொன்னாங்க பெயின் வராட்டி. ஸோ அதுக்கிடையிலே எனக்கு மார்னிங்கே கொஞ்சம் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு அம்மா வீட்டில் இருந்து நான், அம்மா, மாமியார், மாமனார் எல்லோரும் காரில் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனோம். ஸோ இந்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம். அப்புறம் கையில் லெமன்லாம் கொடுத்தாங்க வச்சுக்க சொல்லி. அப்புறம் அப்படியே போகிற வழியில் ஷார்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலும் ரீச் ஆயாச்சு. அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் கார்லேருந்து எடுத்துகிட்டு அப்போல்லாம் ஓரளவுக்கு தான் பெயின் இருந்துச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட் நானும் பேசிகிட்ருக்கோம். மார்னிங் 8 o'clock வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மேம் வந்து என்ன சொல்ல போகிறாங்க? பாப்பா இன்னைக்கு பார்த்துடலாமா? மெயிலு சீக்கிரம் வந்துடுடி. நெக்ஸ்ட்டு வெயிட்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்தாங்க. இல்லை நான் ஹாய் வேறு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் பிபி செக் பண்ணாங்க. உட்காந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னன்னு தெரியல. ஆக்சுவலி 1.5 years ஆச்சு இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இதுக்கு. அப்போவே எனக்கு நல்லா பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் மேம்கிட்ட போனோம். மேம் சர்விக்ஸ்லாம் செக் பண்ணாங்க. சர்விக்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் எங்கள் மாமியார் வந்து ஏம்மா என்னாச்சு எப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் தெரியும்ல பெயின் வந்துருச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நல்லா பெயின் வந்துருச்சு. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தோம். இந்த டைமில் நல்ல பெயின் வந்துருச்சு. பட் என்ன ஆச்சுன்னா எனக்கு பயங்கரமாக பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
பட் சர்விக்ஸ் வந்து கொஞ்சம் தான் ஓப்பன் ஆயிருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ஒரு டிசீனஸ் மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா பாப்பா உள்ளேயே மோஷன் போயிட்டாங்க. ஸோ ரொம்ப எமர்ஜென்சியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ளேயே மோஷன் போனதுனால பாப்பாவுக்கு என்ன வேணால் ஆகலாம். ஸோ நீங்கள் ரொம்ப எமர்ஜென்சியாக டெசிஷன் எடுத்தாகணும். ஸோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 6 o'clock தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு பெயின் தாங்க முடியல. அப்புறம் மேம்கிட்ட வந்து யாருமே சொல்லலை போல் இது மாதிரின்ட்டு. இப்போ மேம் பார்த்தோன்னே என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சியாக சி செக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவசரமாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து ஒரு அழகாக ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டுச்சு. கத்துற மாதிரி கத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ தான் எங்கேயோ ஏதோ ஒரு குழந்தை கத்திகிட்டே இருக்கேன்னு காதில் கேட்டுச்சு. ஸோ அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் அது என்னோடய பேபின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஃபீலு. ஸோ இந்த டைம்லாம் எனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இந்த கிளிப் தான் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்குறாங்க பாப்பாவை. அப்புறம் பாப்பா பிறந்தாச்சு. தென் இது நைட்டு ஒரு 2 o'clock 3 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். டெலிவரியான நைட்டு அம்மா உட்காந்து பாப்பாவை பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால் அவளுக்கு இப்போ ஃபீட் பண்ண முடியல, எந்திரிக்கவே முடியல. ஸோ அவளுக்கு லாக்டோஜன் தான் கொடுத்தாங்க அந்த டைமில். அப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பாவை தூக்கி வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அந்த அன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. எனக்கு வந்து ஒரு சிவியரான ஹெட்டேக் வந்துருச்சு. தெரியாமல் நான் வந்து பில்லோ வச்சுட்டேன். ஸோ பயங்கரமான ஹெட்டேக் அண்ட் நெக் பெயின் வந்துருச்சு. அதனால் எந்திரிக்கவே முடியல. அப்புறம் நாங்கள் இது மாதிரி ஜாலியாக கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி எனக்கு இப்போ ஹெட்டேக் வரும்னே தெரியாது. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் பாப்பாவை கொஞ்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் வச்சு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தார். அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா எல்லோரும் என்ன நடக்குது, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவளை வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன், மாம் அண்ட் டாட்டர் இருக்க மாதிரி. அப்புறம் அப்போல்லாம் கூட எனக்கு தெரியாது எனக்கு ஹெட்டேக் வரும்னு. என்னை எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்ண சொன்னாங்க. அப்போ தான் சுத்தமாக முடியல. தென் எங்கள் அண்ணா, அண்ணி, அப்புறம் அண்ணாவோட பொண்ணு சாரா, இவ தான் எப்பயுமே எங்கள் கூடவே இருப்பாள். அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் தான், என்ன நம்ம இருந்த இடத்துல இன்னொரு குட்டி பாப்பா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்க்கவே மாட்டேன்னா. அப்புறம் அப்புறம் அவள் கூட விளாண்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளே வந்து பேசுவா, அது பண்ணுவா. அவங்களோட இப்போ இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப குறும் பண்ணுவாங்க இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு. ஒரு ஆள் பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஹாய் சொன்னா. அவளும் ரொம்ப குட்டி பாப்பா தான். அவளுக்கு அப்போ 2 years தான் ஆச்சு. இப்போ 4 years ஆக போகுது. நெக்ஸ்ட் எனக்கு சொன்னேன்ல லாக்டோஜன் தான் கொடுத்தேன்னு. அவளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அழகாக குடிக்கிறாங்க பாருங்களேன்.
கால் வரல நான் யோசிச்சு வச்சு குத்தி விட்டுருவேன். அப்புறம் என்னால் அவங்கள சரியாக பார்க்க முடியாதுன்னு யாரையும் வீடியோ எடுத்து காட்டுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ எடுத்து அப்பப்போ காட்டுவாங்க. அப்புறம் எனக்கு ஒரு 3 days ஆயிடுச்சு, எந்திரிக்கவே முடியல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் வேறு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தா இந்த ஹெட்டேக் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதனால தான் சொல்லி தெரிஞ்சிச்சு. இந்த என்ன சொல்கிறது, இந்த இன்ஜெக்ஷன் பேக் போனில் போடுறாங்களா, அந்த இன்ஜெக்ஷனால தான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சரியாச்சு. இப்போ க்யூட்டாக ஒரு வீடியோ வரும் பாருங்களேன் அவங்களோடது.